வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோரேகா. இன்றைக்கி ஆஸ்ட்ரோரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். கடந்த எபிசோடில் வந்துட்டு நம்ம புதன் பகவானுடைய ஜென்ரல் ஓவர்வியூ பார்த்துட்டு இருந்தோம். அதன் வரிசையில் வந்துட்டு அவர் எந்தெந்த பாவகத்தில் இருந்தால் என்னென்ன மாதிரி பலன்களை தருவார்ன்றது ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது ஒரு ஜென்ரல் வீடியோ தாங்க. இது தனித்த புதன் எப்படி இருந்தால் என்ன மாதிரி பலன்களை தருவார்ன்றதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதன் வரிசையில் வந்துட்டு இந்த எபிசோடில் வந்து 7, 8 மற்றும் 9வது பாவகங்களில் வந்துட்டு புதன் இருந்தால் என்ன மாதிரி பலன் தருவார்ன்றதை நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக புதன் பகவான் ஒரு இன்டெலிஜென்ட் பிளானட்டுங்க. இவர்கள் வந்துட்டு ஒரு வணிக தந்திரம் மிக்க ஒரு பிளானட்டாக தான் நம்ம சொல்லுவோம். யூஸ்வலாக வந்துட்டு இந்த புரோக்கர்ஸ் இல்லைன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இல்லை வணிகர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் புதன் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கவே செய்யும். அதே மாதிரி வந்து கணித மேதைகளாகவும் இருப்பாங்க. ஒரு விஷயத்தில் வந்துட்டு இவங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். அதாவது புதன் எந்த வீட்டுக்கு போனாலும் அவருக்கு மறைவே என்பது கிடையாது. எல்லா வீட்லேயும் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்துட்டு கொடுக்குற ஒரு கிரகம்னு வந்து பார்த்திங்கன்னா அது புதன் பகவான். அதே மாதிரி இவர் எப்போவுமே ஒரு யூத்ஃபுல்லான ஒரு கிரகம்ன்றது வந்து பார்க்கும்போது புதன் பகவானாக தான் இருப்பாருங்க. இவர் வந்து எல்லா வீட்டுக்கும் வந்துட்டு அதனுடைய எந்த வீட்டுக்கு போனாலும் தனியாக இருந்தால் வேற பலன்களும், சுபர்களோடு இருந்தால் சுபத்தன்மையும், பாபர்களோடு இருந்தால் பாபத்தன்மையும் கொடுக்குற ஒரு பிளானட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவானாக தான் இருப்போம். அதன் வரிசையில் வந்து புதன் பகவான் வந்துட்டு 7வது இடத்துல இருந்தால் என்ன மாதிரி பலன்களை தருவாருன்னு நம்ம பார்க்கலாம். 7வது இடம், அதாவது காலபுருஷ தத்துவத்தில் வந்து 7வது இடம் வந்துட்டு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மேரேஜை குறிக்கிற இடம். அதாவது ஸ்பவுஸ், உங்களுடைய கணவன் மனைவி, உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை குறிக்கிறது. அப்புறமேட்டு உங்களுடைய சொசைட்டியில் வந்துட்டு உங்களுடைய நேமை குறிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அது 7வது இடம் தாங்க. அந்த வீட்டில் வந்து புதன் பகவான் வந்துட்டு யூஸ்வலாக லக்னத்தில் திக்பலம் அடைகிற புதன் வந்துட்டு 7வது வீட்டில் வந்துட்டு நிஷ்பலம் அடைகிறாரு. யூஸ்வலாக அங்கே வந்து அவருக்கு பவர் வந்துட்டு அதிகமாக இருக்கிறது இல்லை. யூஸ்வலாக ஏன்னு சொல்லும்போது உங்களுடைய இன்டெலிஜென்ஸை வந்துட்டு உங்கள் பார்ட்னர்ஷிப் கிட்ட யூஸ்வலாக காமிக்கக்கூடாதுங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுடைய கணவன் கிட்ட நீங்கள் என்ன தான் இன்டெலிஜென்ட் பர்சனாக இருந்தாலும் உங்கள் கணவன் அல்லது மனைவி கிட்ட வந்துட்டு உங்களுடைய இன்டெலிஜென்ஸை வந்துட்டு சொன்னால் அங்கே வந்து அது செல்லுபடி ஆகிறது கிடையாது. ஸோ அங்கே வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் வந்துட்டு சில பணிந்தே போகிற இடத்துல வந்துட்டு புதன் பகவான் இருக்கிறதுனால அங்கே நிஷ்பலத்தை அடைகிறாரு. ஸோ அவருடைய பலன் வந்துட்டு கணவன் மனைவிக்கிட்டே வந்து வேலை செய்கிறது கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே வந்து ரொம்ப நான் தான் சுப்பீரியர்ன்று சொல்ல முடியாத ஒரு நிலையில் வந்துட்டு 7வது இடத்துல இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த இடத்துலையே வந்து ஒரு சுபிக்ஷமான ஒரு இடம்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா புதனுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. மற்றபடி புதன் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கான ஒரு இன்டெலிஜென்ஸை கொடுப்பாருங்க. வந்துட்டு வெளிப்படாமல் நீங்கள் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப், ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் புரிஞ்சவங்களுக்கு, ஒரு நியூ வெஞ்சர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக 7வது வீட்டில் இருக்கிற புதன் வந்துட்டு ஒரு நல்ல பலனையே செய்கிறாங்க. மற்றபடி நம்ம 8வது வீட்டில் இருக்கிற புதனை பற்றி நம்ம பார்க்கலாம். புதன் 8வது இடம், 8வது வீட்டில் இருக்கிற புதனை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். யூஸ்வலாக 8வது இடம் ஒரு மறைவு ஸ்தானங்க. அதாவது டீப் சீக்ரெட் இருக்கிற இடம். அதாவது உங்களுடைய டெத்து, உங்களுடைய அன்னோன் நாலேஜ். ஒரு யூஸ்வலாக 8வது இடம் வந்துட்டு ஒரு நல்ல இடம் கிடையாது. இந்த இடத்துல வந்துட்டு நல்ல விஷயத்தோட நிறைய கெட்ட விஷயங்கள் தான் இருக்குது. அசிங்கம், அவமானம், மேலே இருந்து கீழே விழுறது சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது, ஒரு பயம், இது எல்லாத்தையும் குறிக்கிற இடம் வந்துட்டு 8வது வீடு. ஆனால் அந்த வீட்லேயும் வந்துட்டு சிறு நல்ல விஷயங்கள் இருக்கிறது வந்துட்டு ஒரு திடீர் அதிர்ஷ்டம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களுடைய வெளிநாட்டு கான்டாக்ட்ஸ், இது எல்லாமே குறிக்கிற இடம் வந்துட்டு 8வது வீடு. யூஸ்வலாக 8வது வீட்டில் வந்துட்டு புதன் இருக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக அந்த வீட்டுடைய மேன்மைகள் அதிகவே செய்கிறாரு. ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த தனத்தை வந்துட்டு இங்கே கண்டிப்பாக கொடுக்கவே செய்கிறாரு. மோஸ்ட் ஆஃப் த அஸ்ட்ராலஜிஸ்டுடைய ஹாரோஸ்கோப்பில் வந்து பார்த்திங்கன்னா 8வது வீட்டில் கண்டிப்பாக புதன் இருப்பாருங்க. ஏன்னா ஏன் 8ல் புதன் இருக்கும்போது 8 வந்து அன்னோன் நாலேஜ், அதாவது மற்றவங்களுக்கு புரியாத ஒரு நாலேஜை வந்துட்டு புதன் வந்துட்டு அங்கே வந்து கற்றுக் கொடுக்க வைப்பார். யூஸ்வலாக இந்த 8ல் இருக்கிற புதன் வந்துட்டு இவங்க அக்கல் சயின்ஸ்லேயும் ரொம்ப நல்லா இருப்பாங்க, அஸ்ட்ராலஜியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க, ரிசர்ச்சில் இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லா ஃப்ளரிஷ் ஆகிறத வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு 8வது வீட்டில் இருக்கிற புதன் அதோடைய தசா காலங்களே கண்டிப்பாக வந்துட்டு திடீர் அதிர்ஷ்டத்துக்கான திறவுகோலை வந்துட்டு இங்கே கொடுக்கவே
செய்கிறாருங்க. ஏன்னா புதன் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் இன்டெலிஜென்ட் பிளானட் இருந்தாலும் இவர் வந்துட்டு யூஸ்வலாக லிக்விட் கேஷை குறிக்கிற ஒரு பிளானட்டும் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவானாக தான் இருக்கும். ஸோ 8ல் இருக்கிற புதன் வந்துட்டு கண்டிப்பாக நிறைந்த தனத்தை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கவே செய்கிறாரு. அதே மாதிரி நிறைந்த நாலேஜ் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தில், அதாவது உங்களுடைய அக்கல் சயின்ஸ், அஸ்ட்ராலஜி, ஒரு மாதிரி அன்னோன் விஷயத்தில் இருக்கிற வந்துட்டு சாதாரண மக்களுங்களுக்கு வந்துட்டு புரியாத விஷயத்தில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறது வந்துட்டு மெர்க்குரி 8வது, அதாவது புதன் பகவான் 8ல் இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். ஸோ 8ல் புதன் இருப்பது வந்து சிறப்பே. இப்போ வந்து 9வது வீட்டில் இருக்கிற புதனை வந்து பார்க்கலாம். புதன் நார்மலாக வந்துட்டு எந்த வீட்டில் இருந்தாலும் சிறப்பே. அதன்படி 9வது இடம் வந்துட்டு உங்களுடைய லக்கு, ஃபார்ச்சூன், தந்தை வழி உறவுகள், உங்களுடைய லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், அதாவது உங்களை ஃபாரின் லேண்டை குறிக்கிற இடமும் வந்து பார்த்திங்கன்னா 9வது இடம். அந்த வீட்டில் வந்து புதன் இருக்கும்போது ஒரு சாதாரணமாக ஒரு லக்கை கூட வந்துட்டு உங்களுடைய இன்டெலிஜென்ட்டால் வந்துட்டு அந்த லக்கை வந்து தங்கள் வசம் வந்துட்டு ஈர்க்கக்கூடிய ஒரு ஆளாக தான் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். புதன் வந்துட்டு 9ல் இருக்கிறவங்க இவங்க எல்லா விஷயத்திலும் கிரகிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக கிரகிப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு இது யார் பிளெஸ்டு வித் அவங்களுடைய ஆன்சிஸ்டர், அதாவது தந்தை வழியிலேருந்து இவங்களுக்கு எல்லா விஷயம் வந்துட்டு அவர் ஈஸியாக வந்துட்டு எல்லா ஹெல்ப்பும் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நேர்களே. மற்றபடி இவங்க வந்து படிப்பும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போஸ்ட் கிராஜுவேஷன் கண்டிப்பாக முடிப்பாங்க. இல்லைன்னா டாக்டரேட் அளவுக்கு முடிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்துட்டு அதன் தசாபுக்தி காலங்களில் வந்துட்டு அதன் பலாபலன்களை கொடுப்பாரு. அது இல்லாமல் இந்த புதன் வந்துட்டு இங்கே இருக்கிறது வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக, யாருக்கும் அகெயின்ஸ்ட் போகாத ஒரு பிளானட் இங்கே இருக்கிறதுனால இவர்களுக்கு எல்லாருக்கும் பிடித்த நபர்களாக வந்துட்டு 9ல் இருக்கும் புதனை வந்து நம்ம பார்க்குறோம். மட்டில் இருக்கும் புதன் சிறப்பே. இவங்க வந்து படிப்பு, கேள்வி ஞானத்தில் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கிறாங்க நேர்களே. நன்றி நேர்களே. மீண்டும் அடுத்த காணொலியில் வந்துட்டு 10, 11, 12 பாவங்களில் புதன் நின்ற பலனை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இன்னும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.